சட்டமன்ற பொது தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை தந்தி டிவியில் பார்க்குறீங்க. 2011 தொடங்கி தொடர்ந்து கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் திரு ஸ்டாலின். 2011 சட்டமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அதை தொடர்ந்து இந்த சட்டமன்ற தேர்தலிலும் கொளத்தூர் தொகுதியிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் களமிறங்குகிறார். வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு முதலமைச்சர் கொளத்தூர் தேர்தல் அலுவலகத்துக்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். முதலமைச்சரை கொளத்தூரில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் வரவேற்க உடன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களை நம்ம பார்க்கின்றோம். சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதிக்கு வருகை தர அவரை கூட்டணி கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி உள்ளூர் நிர்வாகிகள்லாம் தற்றமது கொடிகளோடு வரவேற்ற காட்சிகள் இதற்கு முன்னாடி பார்த்தோம். கொளத்தூர் சட்டமன்ற தேர்தல் அலுவலகத்தில் முதலமைச்சர் 37 வாக்குறுதிகள் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கிறார். முதலமைச்சர் என்றாலும் எந்த அரசியல் கட்சி தலைவர் என்றாலும் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பொதுவான விதிகள் தான். குறிப்பிட்ட நபர்களே அனுமதிக்கப்படுவார்கள். அந்த விதிகளை எல்லாம் கடைபிடித்து முதலமைச்சர் தன்னுடைய வேட்பு மனுவை கொளத்தூர் சட்டமன்ற தேர்தல் அலுவலகத்தில் தாக்கல் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இன்று பல அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள். முதலமைச்சர் மீண்டும் கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இந்த காட்சிகளை திரையில் பார்க்கின்றோம். மேலும் விவரங்களோடு ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், மேலும் விவரங்கள். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 4வது முறையாக போட்டியிடுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செம்பியம் மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்பு மனுவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தாக்கல் செய்து வருகிறார். இன்றுதான் வேட்பு மனு முதல் நாள் தொடங்கியிருக்கிறது. முதல் நாளிலேயே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேட்பு மனுவை தாக்கல் செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. 2011, 2016, 2021 என 3 முறை தொடர்ச்சியாக கொளத்தூர்ல வெற்றி பெற்றவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இப்போது 4வது முறையாக மீண்டும் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில களமிறங்கி இருக்கிறார்ங்கிறத பார்க்க முடிகிறது. வேட்பு மனு தாக்கல் செய்ய வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கொளத்தூர் தொகுதி மக்கள், திமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பை கொடுத்திருந்தாங்க. இந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அலுவலகத்துக்கு அருகே வரும்போது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும். அதனால் 100 மீட்டருக்கு முன்னாடியே அதுக்கான வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி முதலமைச்சருடன் இப்போது 3 பேர் மட்டுமே அந்த வேட்பு மனு தாக்கல் செய்யக்கூடிய இடத்திற்கு வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் முதலமைச்சருடன் இருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இதுவரை 9 முறை அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார். இப்போது அவர் 10வது முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். 1984 இருந்து 2006 வரைக்கும் சென்னை ஆயிரமலைக்கு சட்டமன்ற தொகுதியில தான் போட்டியிட்டு இருந்தார் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 2011 தான் அவர் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு மாறியிருந்தார். எதிர்கட்சி தலைவராக இருந்தது இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ பிரதிநிதியாக தான். முதலமைச்சராக அவர் அரியணையில் ஏறியது இதே கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்ததால். எனவே கொளத்தூர் தொகுதி அவ்வப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகை புரிந்து பொதுமக்களை சந்திப்பது, நலத்திட்ட உதவிகளை வழங்குவது, புதிய திட்டங்களை தொடங்கி வைப்பது என்று அவ்வப்போது கொளத்தூர் தொகுதிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் வருவது உண்டு. இன்றைய தினம் வேட்பு மனு தாக்கல் செய்வதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்திருந்த நிலையில முதலமைச்சருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு கொடுத்திருந்ததையும் பார்க்க முடிந்தது. திமுகவின் வேட்பாளராக களமிறங்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து அதிமுக வேட்பாளர்கள் களமிறங்குகிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் களமிறங்குகிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் களமிறங்குகிறார்கள். இப்படியாக முதலமைச்சர் தொகுதியில் போட்டியும் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளிலேயே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது வேட்பு மனுவை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தாக்கல் செய்து வருகிறார். அவர் உறுதிமொழி படித்ததையும் நம்ம பார்த்தோம். அதுவும் கூட வழமையான விதிமுறை தான். வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய
பிரதிநிதிகள் அவங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்பார்கள். அதை முதலமைச்சர் படித்ததற்கு ஏற்றோம். எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கட்டுப்பாடு தான், அனைத்து வேட்பாளர்களுக்கும் 3 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுற நிலையில் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட 3 நிர்வாகிகள் அவரோடு இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். கொளத்தூரில் மீண்டும் போட்டியிடுகிறார். 2011 தொடங்கி 2011, 2016, 2021 என 3 முறை ஏற்கனவே இந்த தொகுதியில் வென்ற முதலமைச்சர் இந்த முறையும் கொளத்தூர் தொகுதியே தேர்ந்தெடுத்து போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொளத்தூர் தொகுதியில் மீண்டும் சட்டமன்ற களம் காண்கிறார் முதலமைச்சர். வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளிலேயே முதலமைச்சர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சருக்கு நீண்ட சட்டமன்ற தேர்தல் வரலாறு என்பது உண்டு. ரமேஷ் குறிப்பிட்டது போல 1984 முதல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களங்களில் போட்டியிடுபவர் முதலமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1984, 89, 91, 96, 2001, 2006 ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் முதலமைச்சர் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு வந்திருப்பவர். 2011 தொடங்கி கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அவர் போட்டியிட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹேட்ரிக் வெற்றியை 2011, 16, 21 ஆகிய தேர்தல்களில் இந்த தொகுதியில் பதிவு செய்திருப்பவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே தொகுதியில் அவர் மீண்டும் களம் காண்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளிலேயே தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். நாளை முதல் அவர் பிரச்சார பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நேரலை காட்சிகளை நம்ம கொளத்தூர்லேருந்து பார்க்கின்றோம். ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2011 தொடங்கி இதே தொகுதியில் தான் அவர் வேட்பாளராக களம் கண்டு வருகிறார். ஹேட்ரிக் வெற்றியும் இந்த தொகுதியிலிருந்தே பதிவு செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் களம் காணக்கூடிய 10வது தேர்தல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே ஒரு முதல் நாள் வேட்புமனு தொடங்கிய முதல் நாளிலேயே அவர் வேட்புமனு தாக்கல் செய்து ஹீஸ் ஹிட்டிங் த கேம்பெயின் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸை நிறைவு பெறத பார்க்கின்றோம். வழக்கமாக எல்லா வேட்பாளர்களுக்கும் என்ன விதியோ, தமிழ்நாடு முதலமைச்சர் என்றாலும் அந்த விதிகளை கடைபிடித்து எவ்வளவு நிர்வாகிகள் எவ்வளவு பேர் அந்த அலுவலகத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள் வேட்பாளர்களோடு அப்படின்னு அப்பர் லிமிட் இருக்குது. அதை கடைபிடித்து முதலமைச்சரும் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். 4வது முறையாக அவர் கொளத்தூர் தொகுதியில் மீண்டும் களம் காண்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம காட்சிகளை நேரலையில் பார்க்கின்றோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.